வணக்கம். 2000 வருஷத்துக்கும் பழமையான ஒரு தமிழ் பாட்டு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லீடர்ஷிப்க்கு எப்படி ஒரு பெஞ்ச்மார்க்கா இருக்க முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அலசல்ல பழந்தமிழ் இலக்கியத்துல இயற்கையையும் ஒரு சிறந்த தலைவனையும் எப்படி ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். பாட்டோட ஆரம்பமே போற்றுதும் போற்றுதும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான முழக்கத்தோட தான் தொடங்குது. இது சும்மா ஒரு மரியாதைக்கு சொல்ற வார்த்தை கிடையாது. இயற்கையோட பிரம்மாண்டத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு விதமான பிரமிப்போட பாடுற ஒரு இசைநயமிக்க ஆரம்பம் இது. அடுத்தடுத்து வரப்போற விஷயங்களுக்கு இதுதான் ஒரு பேஸ்மெண்ட் அமைத்து கொடுக்குது. ஒரு பெர்ஃபெக்டான ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல கவிஞர் 3 மாபெரும் இயற்கை சக்திகளை தேர்ந்தெடுக்கிறார். நிலவு, கதிரவன், அப்புறம் மழை. இந்த 3 விஷயங்களையும் வச்சு எப்படி ஒரு அருமையான லீடர்ஷிப் மாடலை உருவாக்குறாருன்னு இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பாதுகாக்கும் நிலவு. இத பத்தி கவிஞர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இந்த வரிகளை கேட்கும்போதே ஒரு குளுமை மனசுக்குள்ள பரவுதில்ல. இந்த அழகிய உலகை ரொம்ப அன்பா பாதுகாக்கிற நிலவை நாம போற்றணும் அப்படின்னு கவிஞர் இங்க பாடுறாரு. இங்க திங்கள் அப்படிங்கிறது நிலவை குறிக்குது. வானத்திலிருந்துட்டு இந்த பூமிக்கே ஒரு மிகப்பெரிய குளிர்ந்த குடையா இருந்து பாதுகாப்பு கொடுக்கற அந்த நிலவை நம்ம கண்டிப்பா கொண்டாடணும்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. ஒரு பெரிய கொடைய விரிச்சு வச்சா எப்படி இருக்கும், அது போலதான் நிலவும். இங்கதான் கவிஞரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. ஒரு பக்கம் இயற்கையோட குளுமையான அடைக்கலமான நிலவு, இன்னொரு பக்கம் ஒரு சிறந்த ஆட்சியாளனோட அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிற குளிர் வெண்குடை. நிலவோட அந்த பாதுகாப்ப ஒரு மன்னனோட வெண்குடையோட நேரடியாவே ஒப்பிடுறாரு. நம்ம காலத்துல தலைவர்கள் அதிகாரத்தை காட்ட எத்தனையோ விஷயங்களை யூஸ் பண்றாங்க. ஆனா அன்னைக்கே அதிகாரத்தை இயற்கையோட குளுமையோட இணைச்சு பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் பழந்தமிழரோட சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த மன்னனை சென்னி அப்படின்னு கவிஞர் குறிப்பிடுறாரு. அவன் கழுத்துல மகரந்தம் நிறைஞ்ச ஒரு அழகான பூமாலை இருக்கான், அதாவது கொங்கலர்த்தார். இது எல்லாம் குறிக்குதுன்னா அவனோட ஆட்சி ரொம்ப இயற்கையானது, மென்மையானது, முக்கியமா எல்லாருக்கும் சமமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத இந்த பூமாலை ரொம்ப நுட்பமா நமக்கு உணர்த்துது. சரி, அடுத்ததா கவிதையோட எனர்ஜி அப்படியே வேற லெவலுக்கு மாறுது. 2வது பகுதியான வலிமையான கதிரவன். திரும்பவும் அதே தாழநயம், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும். ஆனா இந்த முறை ரொம்ப கம்பீரமா ஒலிக்குது. பொன்னிற சிகரங்களை கொண்ட மேருமலைய எதற்கும் சளைக்காம டயர்டே ஆகாம சுத்தி வர கதிரவனை போற்ற சொல்லுது இந்த பாடல். இங்க ஞாயிறு அப்படிங்கிறது சூரியன், அதாவது கதிரவனை குறிக்குது. வானத்துல கொஞ்சம் கூட நிக்காம அந்த பொன்கோட்டு மேருமலைய சுத்தி வர்ற சூரியனோட தடுக்க முடியாத அந்த பயணத்தை கவிஞர் ரொம்பவே வியந்து பாடுறாரு. ஒரு பயம் இல்லாத, ஒருபோதும் நிக்காத ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கதிரவன். இப்போ இந்த ஒப்பீட்ட கவனிங்க. கதிரவனோட எல்லையற்ற எங்கும் பரவுற அந்த வானியல் சுழற்சிய மன்னனோட திகிரி, அதாவது ஆணை சக்கரத்தோடு ஒப்பிடுறாரு கவிஞர். திகிரி அப்படிங்கிறது என்னன்னா, மன்னனோட மறுக்க முடியாத அதிகாரம் நாடெங்கும் பரவுறத குறிக்கிற ஒரு அசைக்க முடியாத அடையாளம், ஒரு பவர்ஃபுல் சிம்பிள். மன்னன் வளமான காவிரி பாயும் நாட்டோட தலைவன். சூரியனோட வெளிச்சம் எப்படி உலகம் முழுக்க தடையின்றி பரவுதோ அதே மாதிரி இவனோட திகிரி அப்படிங்கிற அதிகார சக்கரமும் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். சுருக்கமா சொல்லணும்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான, பறந்து விரிந்த, யாராலும் அசைக்க முடியாத ஒரு லீடர்ஷிப்பை குறிக்குது. இப்போ நாம கவிதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். 3வது பகுதியான கொடையளிக்கும் மழை. மழை போற்றுதும் மழை போற்றுதும் அப்படின்னு மழைய பார்த்து ரொம்ப உற்சாகமாக குரல் கொடுக்கறாரு கவிஞர். வானத்திலிருந்து கொட்டி எல்லா உயிர்களையும் காக்கிற அந்த மழையோட அளப்பரிய கொடைய நெஞ்சார போற்ற சொல்றாரு. மழை அப்படின்னா மாபெரும் மழை, கீழே இருக்கிற எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிறதுக்காக மேலிருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னைத்தானே தாராளமா வாரி வழங்குற மழையோட அந்த உயர்ந்த குணத்தை இந்த வரிகள் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. மழை எப்படி வானத்திலிருந்து இயல்பா எல்லாமே கொட்டி கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு நல்ல ஆட்சியாளன் தன் மக்கள் மேல அளப்பரிய கருணையையும் கொடையையும் பொழிவான் அப்படின்னு ஒப்பிடுறாரு கவிஞர். ஒரு உண்மையான தலைவனுக்கு அதிகாரத்தை தாண்டி மக்கள் மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் இருக்கணும்னு இது ரொம்ப அழகா சொல்லுதில்ல? சுத்தி பிரம்மாண்டமான கடல் இருக்கிற இந்த உலக காக்கிற மண்ண எப்படி ஒரு எல்லையற்ற மழை மேல இருந்து சுரந்து உலகத்தை காக்குதோ அதே மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து தான் மக்கள் மேல கருணையை இடைவிடாம பொழியிறான். ஒரு தலைவன் எப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத இது தெளிவா காட்டுது.
இப்போ இந்த தனித்தனி பாடல்கள்ல இருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கவிஞர் இந்த 3 கூறுகளுக்கும் இடையில எவ்வளோ ஒரு சூப்பரான சமநிலை உருவாக்கியிருக்காருன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இயற்கைக்கும் தலைமைக்கும் இருக்கிற இந்த தொடர்பு உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ். இந்த மேட்ரிக்ஸ் கவிதையோட மொத்த ஜீவனையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க. நிலவு குளிர்ந்த வெண்கொடையா பாதுகாப்ப கொடுக்குது, கதிரவன் அதிகார சக்கரமா எங்கும் வியாபிச்சு ஆட்சி செய்யுது, பெருமழை மேலிருந்து கருணைய வாரி வழங்குது, பாதுகாக்கிறது வழிநடத்துறது வாரி வழங்குறது. இந்த 3மே ஒரு சிறந்த தலைமையோட மிக முக்கியமான தூண்கள் அப்படிங்கறத இது கிறிஸ்டல் கிளியரா காட்டுது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட அந்த அலசல நம்ம முடிக்கலாம். பழந்தமிழ் கவிஞர்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளன நிலவு, கதிரவன், மழையோட ஒப்பீட்டு அளவிட்டாங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த நவீன உலகத்துல நம்மளோட லீடர்ஷிப்பை நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம், எதை வச்சு அளவிடுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட திரும்பவும் நம்ம சந்திக்கலாம்.